என்னங்க ரஷ்யா, சும்மா அவங்க பாட்டுக்கு பாலிசி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள்ங்க. அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. பலர் தரப்புலருந்து இது போல கருத்துக்கள் வருது, அதிருப்திகள் வருது. அதுவும் இந்த செக்கோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புலருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலிசிலாம் அவங்க சும்மா மாத்திட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒத்துக்க கூடாது. அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்படிங்கிறது போல செக்கோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். அதாவது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார். புதுசா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, ஸ்கேர் மார்கரிங். வார் மார்கரிங், ஸ்கேர் மார்கரிங், அந்த மார்கரிங், இந்த மார்கரிங், லொட்டு மார்கரிங், ரொஸ்கு மார்கரிங்னு ரஷ்யா எல்லாமே மார்கரிங் தாங்க. ட்ரேடுன்னு ட்ரேட் மார்கரிங். எல்லாமே அப்படி சொல்லிக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே எந்த ஒரு ஸ்டாப்பேஜுமே இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம் யூரோப்பியன் யூனியன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஹங்கேரி தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. பட் ஆனா மிரட்டல்களுக்கு மட்டும் குறைவில்லாம இருக்கு மேற்குலக நாடுகள் தரப்புல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த மிரட்டல்கள், உருட்டல்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, வயிறு கொஞ்சம் கலக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு நாடு, அணு ஆயுதம் வச்சுக்கக்கூடிய நாடு, எங்க அணு ஆயுதத்த நாங்க எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு டெர்ம்ஸ வரையறுக்கிறாங்க. அதான் அந்த நாட்டோட தனிப்பட்ட ஒப்பீனியன், அந்த நாட்டோட பாதுகாப்புக்காக அவங்க செய்றாங்க. இதுக்கு வேற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, கண்டனம் தெரிவிக்கிறது, அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது போல தெரியல. சரி ஏதோ ரஷ்யா அவங்க மாத்திட்டாங்க. அதனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது போல வருத்தம் தெரிவிச்சுக்கலாமா? அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அது மாரி எல்லாரும் வருத்தம் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து வரவேற்பு தெரிவிக்கிற சில நபர்கள் இருப்பாங்க. சில நபர்கள் வருத்தங்கள் தெரிவிப்பாங்க இல்லையா? கருத்துக்கள் ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களே கட்சி தாவல் தடை சட்டம் போட்டுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து போரு நேர்மாறா போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சில மீடியாக்கள் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதான் ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்தா இப்போ வரைக்கும் முட்டு குடுக்கறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன இன்னும் சொல்லல மாப்ள அப்படிங்கிறது போல எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குது. கமான் உங்ககிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க அப்படிங்கிறது போல சொன்னேன். சொல்லியாச்சு ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல இருக்கு. என்னப்பா பேசுற? தெளிவா சொல்லு அப்படிங்கிறத போல சொல்லுவீங்க இல்லையா? அதாவது எப்பவுமே எந்த ஒரு பகுதி இப்ப பக்முட்ட பிடிக்கும்போதா இருக்கட்டும், ஆத்விகாவ பிடிக்கும்போதா இருக்கட்டும், ஆச்சரட்ரேனியாவ பிடிக்கும்போதா இருக்கட்டும், இந்த உக்லிடார பிடிக்கும்போதா இருக்கட்டும், ஏன் இதுக்கப்புறம் பக்ரோஸ்க்க பிடிச்சா கூட இந்த ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து ஒடியாந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ரஷ்யா அத பிடிச்சதுனால பெருமளவுல அதனால எந்த ஒரு வேல்யூவும் ரஷ்யாக்கு இல்ல. ஸ்ட்ராட்டஜிக்கலி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போல. ஏன்னா ரஷ்யா அத புடிச்சுட்டாங்க. புடிக்கிற வரைக்கும் தான் உக்ரைனுக்கு வந்து அத வச்சு ஏதாவது பண்ண முடியும். ரஷ்யா வந்து புடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது என்னது அது? தேவையில்லைல்ல. ஏன்னா அது மீட்டெடுக்கணுன்ற எண்ணம் உக்ரைனுக்கு எதுவும் இருக்க போறதில்ல. அப்புறம் அந்த இடத்துக்காக எதுவும் சண்டை நடக்கவும் போறதில்ல. அப்புறம் அத வச்சு என்ன செய்ய போறாங்க ரஷ்யா? வேஸ்ட் தானே அப்படிங்கிறது போல மனப்பான்மையில இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்பா அது என்ன முக்கியமான அமைப்பா அப்படிங்கிறத போல கேட்பீங்களா? சோ சில நபர்களுக்காக சொல்லிடுறேன். ஐஎஸ்டபிள்யூங்கிறது இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வார். இந்த போரை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்படி தப்பு தப்பா படிச்சீங்கன்னா எப்படிங்க? கரெக்டா படிக்கணுமா இல்லையா? அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐஎஸ்டபிள்யூ நோக்கி. பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெகுலரா மேப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. அடுத்தடுத்து மேப் வீடியோ வரும்போது எந்த பகுதிகளில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏன் கட்சி தாவல் தடை சட்டம் போட சொல்றோம் அப்படின்னா, சில மீடியாக்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுவும் குறிப்பா த எக்கனாமிஸ்ட் அவங்க தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனோட போருங்கிறது கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழ அவங்க சொல்லக்கூடிய வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷமாவே ரொம்ப காஸ்ட்லியரான வார் ஆஃப் அட்ரிஷன் நடக்குது. 2 வருஷமாவே. ஸோ இதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இந்த போரோட தொடக்கத்திலேயே அந்த சில நாட்கள்லயே ரஷ்யா எது வேணும்னு நெனைச்சாங்களோ, அத அவங்க அடைஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பா இந்த கெர்சனா இருக்கட்டும், ஜாப்ரோசியா பகுதியா இருக்கட்டும், டொனெஸ்க் பகுதியா இருக்கட்டும். இன்னும் டொனெஸ்க் மட்டும் ஃபுல்ஸா பிடிக்க முடியல. பட் ஆனா வேணுங்கிற பகுதிகளுக்குள்ள வந்து அவங்க பத்திரமா உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இது வார் ஆஃப் அட்ரிஷன். அதாவது தோத்துட்டாங்க உக்ரைன். அந்த போரோட சில வாரங்கள்லயே உக்ரைன் தோத்தாச்சு. ஏன்னா ரஷ்யா ஜாப்ரோசியா பகுதி, மரியோபோல் இது எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அடுத்த சில மாசங்கள்லயே. ஸோ இதுல இருந்து நம்ம அந்த டைம்லயே சொல்லியிருப்போம். ரஷ்யாவுக்கு வேணுங்கிற பகுதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்பவே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இத இப்ப எக்கனாமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது வார் ஆஃப் அட்ரிஷன் தான். அதாவது போர்ல தோத்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு தான் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்டரி பிளான் சொல்லி எடுத்து வந்து திரும்பி ஆயுதம் வேணும், பணம் வேணும்னு வந்து கேட்கறாங்க.
அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இப்ப போறக்கூடிய போக்கு தப்பா இருக்கு. இந்த போக்க முதல்ல மாத்தணும். இது ஜெயிக்கணும்னு மேற்குலக நாடுகள் நினைக்கிறாங்கன்னா, முதல்ல இந்த பிரச்சனையில அவங்க தோக்குறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா தான், எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அத விட்டுட்டு சும்மா ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோன்ட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல எக்கனாமிக்ஸ் தரப்பு வந்து தெளிவா சொல்லிக்கிறாங்க. இதுதான் நம்ம பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் பரவால்ல. இப்ப மேற்குலக நாடுகள் நம்மளோட போக்குக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இருக்கக்கூடிய இதுல மிக முக்கியமான விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது போல சில மீடியாக்களே சொல்றாங்க. கருத்துக்கள் வர ஆரம்பிச்சுருச்சு. இருக்கக்கூடிய மக்களுக்கு உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு பிடிக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் விக்டரி பிளான் எடுத்துட்டு அமெரிக்காக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு, பேசியாச்சு. இப்ப அமெரிக்கா தரப்பு வந்து என்ன சொல்றாங்க? அதுவும் கிரிபி அவர்கள். அதுவும் இந்த கிரிபி அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஜான் கிரிபி அவர்கள். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த அக்டோபர் 7ல நடந்தப்போ கண்ணுல கண்ணீர் விட்டு அழுதாரு இல்லையா? ஸோ அவர்தான். ஸோ அந்த கிரிபி அவர்கள் வந்து இப்ப என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இன்வால்வ் ஆயிருக்கோங்க. இந்த விக்டரி பிளான் வந்து அதாவது இப்ப பாத்துட்டாங்க. பார்க்க போறோம். இப்ப வந்து அவங்க பாத்துட்டாங்க. எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இல்ல. ஆனா இதெல்லாம் முக்கியமான தருணங்கள். வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? ஸோ அதனால முக்கியமான தருணங்கள். இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, அந்த விஷயத்த இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி, இது எப்படி கடைபிடிக்கலாம்? அப்படிங்கிறதுக்கான எண்ணங்களுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இத வச்சு தான் சொல்ல வரோம். கட்சி தாவல் தடை சட்டம் ரொம்ப பாத்துங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இன்னொன்னு அடுத்தது, இப்போ ஸ்கை நியூஸ் இருக்காங்களே, இப்ப ஆயுதங்கள் வாங்கிடலாம், பணம் வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலாம். இப்ப ஸ்கை நியூஸ் தரப்புலருந்து ஒரு வீடியோ பதிவு சைடுல ரிலீஸ் ஆயிருக்கு. இது உக்ரைனோட வீரர்கள். அப்படியே வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள்லாம் கொஞ்சம் கிறுகிறுன்னு கிறுகிறுப்போட வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க தரப்புலருந்தே வீடியோ பதிவுகள்ல அவங்களே சொல்றாங்க. காரணம் என்ன? ஷெல் ஷாக். அதிகமான தாக்குதல் பண்றாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து. அங்கிருந்து தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு சொல்லி கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் ஷெல் ஷாக்ல இருந்திருக்காங்க. ஸோ இப்ப அவங்களலாம் வந்து பாத்தீங்கன்னா, மீட்டு கூட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த டைம்ல ஸ்கை நியூஸ் தரப்புல இருந்து போய் பத்திரிக்கையாளர்கள் வந்து சந்திச்சிருந்துருக்காங்க. அங்க இருக்க நபர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல்ங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இந்த உக்லிடார்ல குறைஞ்சது 2000 வீரர்களாவது இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து சரண்டர் ஆறீங்களா? இல்ல எப்படிப்பா? அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து கோரிக்கைகள் வச்சதாவும், இல்ல நாங்க சாற வரைக்கும் சண்டை பிடிக்க போறோம் அப்படிங்கிறது போல அவங்க வீர தீர சாகசம் புரியறதுக்காக தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொன்னதா சொல்லப்பட்டு வருது. பட் இது எப்படியோ சுத்தி வளைச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ ஆப்பரேஷன் பண்ண போறாங்களா? இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த உக்ரைனியன்ஸை பிரேக் பண்ண போறாங்களா? அந்த என்சர்க்கிள்மென்ட் அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா, இந்த உக்லிடார பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கோட்டை. எப்படி சொல்லலாம்னா, காசா அளவுக்கே கம்பேர் பண்ணிக்கலாம். மேல இருக்கிறது மேட்டர் கிடையாது. மேல இருக்கிறதே அவ்வளோ பெரிய மேட்டர் அப்படின்னா, கீழ இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும் அண்டர் கிரவுண்ட்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அதிகமான டேங்குகளா இருக்கட்டும், ஆயுதங்களா இருக்கட்டும், மிக அதிகமான அளவுல அந்த பகுதியில இருக்கலாம். மேபி சுத்தி வளைச்சு முன்னேறினா கூட, ஒரு 1 மாசம் வரைக்குமே உள்ள இருக்க வீரர்கள்னால தாக்குப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு மரியோபோல் பேட்டில் மாரி நடக்குமா? ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 2, 3 மாசம் சிரமப்பட்டாங்க இல்லையா? ஸோ அது போல நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா சில அனலிஸ்ட் தரப்பு வந்து இல்லைங்க, ஒரு சில மணி நேரங்கள்ல பிடிச்சிருவாங்க. ஏன்னா உக்லிடாரோட ஒரு சைடு பாதி என்டர் ஆயிட்டாங்க. ரஷ்ய தரப்பு இந்த பில்டிங்ஸ்குள்ளலாம் வந்துட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு. மேப் வீடியோ பார்க்கும்போது தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா போர பொறுத்தவரைக்கும், களம் பொறுத்தவரைக்கும் ரஷ்யாக்கு சார்பா இருக்கு. அதத்தான் நம்ம இத புரிய வர்றதுக்காக சொல்ல வரேன். ஆனா இப்போ உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்துட்டு வந்து அதுக்கான பணமும், ஆயுதங்களும் கேட்கறாங்க. அமெரிக்கா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா கமலா ஹாரிஸ் அவர்கள் மேபி அடுத்த அதிபரா இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது இல்லையா? ஸோ அவங்க வந்து நான் இத ஆதரிக்கிறேங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு புது எய்டு பேக்கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 21வது கட்ட எய்டு பேக்கேஜ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த எய்டு பேக்கேஜ்ல $2.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகை வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஆயுதங்கள் இதுல குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுல, சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிர்றேன். பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஏர் டூ கிரவுண்ட் மிசைல் குடுக்குறாங்க. மேபி மீடியம் ரேஞ்சா இருக்கலாம், இல்ல லாங் ரேஞ்சா இருக்கலாம். உக்ரைன் கேட்கிற மாரி. அதுக்கான ஆயுதங்கள் இதுல இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, அவங்க அதுல ஏர் டூ கிரவுண்ட் மிசைல்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்தபடி எந்த ஒரு வெரைட்டியும் சொல்ல கிடையாது. மேபி நம்மளோட அசம்ப்ஷன் எந்தெந்த பத்திரிகைகளுக்கு எந்தெந்த மாரி அசம்ப்ஷன் எந்த நபர்கள் அந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டு எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாரி சொல்லிக்கலாம். பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏர் டூ கிரவுண்ட் சொல்லிக்கிறாங்க. மேபி அது F-16ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய மிசைலா கூட இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி உக்ரைன்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஏவக்கூடிய வகையில மாடிஃபை பண்ணக்கூடிய மிசைலா கூட இருக்கலாம். எது எப்படியோ இது போல ஒரு விஷயங்கள் குடுக்குறாங்க. அடுத்தது தான் மிக முக்கியமான விஷயம். அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா? அதோட புரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து குடுக்குறாங்க. கவுண்டர் பண்ற சிஸ்டம் குடுக்குறாங்க. ரஷ்யா கூட சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேவல் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாங்க. அதுக்கான இமேஜ் சைட்ல லோட் ஆயிருக்கும். வீடியோ இருந்துச்சுன்னா சைட்ல லோட் பண்றேன். ஏன்னா இது வந்து இப்ப நடந்தது கிடையாது.
ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பதிவுல நான் அத சொல்லலன்னு நெனைக்கிறேன். மறந்திருப்பேன். இன்கேஸ் ஏன்னா அது சொல்லலன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா தனியா எடுத்து வச்சிருந்தேன். இன்னொரு நாள் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த சர்ஃபேஸ் விசில அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் அந்த டைம்ல வந்துட்டு இருந்தது. மேபி இப்போ இந்த எய்டு பேக்கேஜ் வச்சு பார்க்கும்போது, இந்த ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா, மேபி மேற்குலக நாடுகள் ஏதோ ஒரு லேண்டிங் ஆப்பரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த கிரீமியா பகுதியில அப்படிங்கும்போது, ஒடசாலேருந்து தானே வரணும். ஸோ அந்த டைம்ல ரஷ்ய தரப்பு வந்து ஆ அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள வந்து அதிக அளவுல பயன்படுத்துறதுக்காக அப்ப செஞ்சாங்க அப்படின்னா, மேபி அத கவுண்டர் பண்றதுக்காக சிஸ்டம்ஸ் வந்து இப்ப அமெரிக்கா குடுத்துருக்காங்களா? அப்படின்ற போல கேள்விகள் வருது. இல்ல புதுசா சோதனை பண்ணியிருக்கலாம். உக்ரைன்கிட்ட குடுத்து டெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது போல குடுத்துருப்பாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படியோ, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த எய்டு பேக்கேஜ் வச்சு. ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எய்டு பேக்கேஜ்லாம் சொல்லிட்டாங்க. கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு சப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்களா? இப்ப மேற்குலக நாடுல குறிப்பா இன்னொரு நாடு யாரு? பிரிட்டன். அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. யுகேவோட ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்கயா. அதுவும் குறிப்பா இந்த டேவிட் லாமி அவர்கள் இவங்க தரப்புல இருந்தெல்லாம் கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து எதிர்பார்க்கிறோங்க. இந்த மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள ஆ உக்ரைன்ல இப்ப வின்டர் வரப்போகுது இல்லையா? அதனால வின்டரோட தொடக்கத்துக்கு முன்னாடி, இல்ல தொடக்கத்துல ரஷ்யாவோட நிலைக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு நாங்க அமெரிக்க தரப்புல இருந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல யுகே தரப்புல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலம் தள்ளி போட்டுருக்காங்களா? இப்போதைக்கு இந்த முடிவு சரி வரல. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவை தள்ளி போட்டுக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. இல்ல புரியல. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது. இதுக்கு தான் சொல்லியிருந்தோம். கட்சித்தாவல் தடை சட்டம் போட்டீங்களா? இப்ப வேணான்னு தள்ளி போடுறாங்கன்னா, அப்புறம் வேண்டாம்னே போயிரும் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. எது எப்படியோ இதுக்கு மேல உக்ரைனோட அதிபர் தான் முடிவு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்போ உக்ரைனோட மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா கீவ் போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 55,000 வீரர்களுக்கும் மேல அதாவது தப்பா கிப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா அவங்க சொல்லக்கூடிய கணக்கு இதுதான். 55,000 நபர்களுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற போல சொல்றாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இது போல பெருமளவுல போர் காலகட்டத்துலங்கும்போது. ஏன்னா, மிக பெருமளவுல உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல இறந்திருக்கலாம். அ இல்ல தெரியாது. போயிட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது போல சொல்லிட்டு ஏதாவது கிளம்பியிருப்பாங்க அப்படிங்கிற போல செய்திகள் அடிபட்டது இல்லையா? மேபி இதுக்கு கணக்கு காட்டுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்களா? அது இந்த செசிபிஆர்லலாம் நம்ம சொல்லியிருப்போம். இதோ ஒரு நிமிஷம் இங்க அவசரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறவங்க திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். அதனால தான் ட்ரென்ச் எல்லாம் எம்ப்டியா இருக்கு. ஜாலி அப்படிங்கிற போல ரஷ்யா வந்து உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? மேபி 55,000 வீரர்கள் காணாம போயிருக்கிறாங்களா அது போல அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இல்ல அப்படின்னா பொய் கணக்கு காட்டுறீங்களா? அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 30,000 ராணுவ வீரர்களுங்கிறதே வந்து இதுதான் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. இதுல 55,000 ராணுவ வீரர்கள் காணாம போயிருக்கிறாங்கன்னா என்ன கணக்கு அப்படிங்கிறது போல தெரியல. பட் எது எப்படியோ இதுக்கு மேல மக்கள் மத்தியில கொஞ்சம் கொந்தளிப்பு வருமா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ இது போல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? அப்படின்ற போல கேள்விகள் வருது. இல்ல இந்த போர முடிச்சுருவாங்களா? அதனால மக்கள வந்து தேத்தணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது போல சொல்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்னப்பா எல்லாம் பெருமளவுல எஸ்கலேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போர வந்து முடிவுக்கு கொண்டு வராங்கன்னு எத வச்சு சொல்ற? அப்படிங்கிற போல கேட்பீங்க இல்லையா? இதுக்கு ஒரு செய்தி இருக்கு. எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல வச்சிரலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வச்சிருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. வச்சு தான் பார்க்கணும் எல்லாம் ஜாலி அப்படிங்கிறது போல ரஷ்யாக்கு சார்பா இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாவோட நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா இதே எலக்ஷன்ல தானே விளையாடி ஜெலன்ஸ்கி அவர்கள வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. மெய்தான் மூவ்மென்ட் முடிச்சதுக்கு அப்புறமா. முடிச்சோனே அவர கொண்டு வந்து வைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் எலக்ஷன்ல ஜெயிச்சு தான் வந்தாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. பட் சலவை செய்யறது தான். இப்போ நாட்டோல சேரணும் அப்படிங்கிற ஒரு சலவை. இப்போ வந்து சீட்டோல சேர்றதுங்கிறது ஒரு சலவை. மக்களோட மண்டைய எப்படி சலவை செய்றாங்க அப்படிங்கிறது பொறுத்தான் இருக்கு. வேறு யாராவது ஒரு சலவை செஞ்சு, ரஷ்யாக்கு ஆதரவான நபர்கள கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்களா இந்த எலக்ஷன்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எலக்ஷன்ல எந்த மாரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. ஆனா மேற்குலக நாடுகள் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் இந்த 2ஆம் உலகப் போரோட முடிவுல நடந்துச்சு இல்லையா? வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனின்னு. அது போலயாச்சும் வெஸ்டர்ன் உக்ரைன், ஈஸ்டர்ன் உக்ரைனாவது பிரிச்சுக்கலாமா? அப்படிங்கிறது உள்ள டாக்ஸ் அடிபட்டுட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. இது வந்து போலியான தகவல் தான். இது போல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அதுக்கு கூட ரஷ்யா ஒத்துக்கிறதுக்கு இல்ல. முடியவே முடியாது. முழுசும் எனக்கு தான். அப்படியே குடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்கிறாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல வதந்திகள்லாம் வருதே நடக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த பதிவுல தொடர்ந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.